ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே என்னோட ஹாப்பி வேலண்டைன் டே நல்வாழ்த்துக்கள், காதலர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் காதல் நம்ம யாரெல்லாம் விரும்புகிறோமோ, அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரையுமே, ஹஸ்பண்ட் அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னுட்டு யாரெல்லாம் அன்புன்ற நம்ம நேசிக்கிற எல்லாருக்குமே நம்ம வேலண்டைன் டே கொண்டாடலாங்க. ஓகேவா? ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்காக நான் நிறைவேற வேண்டிக்கிறேன். நம்ம மாடி தோட்டத்தோட ஒரு குட்டி அறுவடையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கத்திரிக்காய், அவரைக்காய், கோவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறிகள் இருக்குது. பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் அவரைக்காலெல்லாம் செம காய்ங்க. எப்படி சொல்கிறது, நல்லா அழகாக இந்த வாட்டி எனக்கு அவரைக்காவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அறுவடை. ஸோ தேங்க்யூ. உண்மையாக இது என் ஃப்ரெண்டு சகுந்தலாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க கொடுத்த விதை தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் இங்கிலீஷ் காய்கறியெல்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குறாங்க மாடியில். ஏன்னா அது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. அது கோஸு, காலிஃப்ளவர், அப்புறம் லெட்யூஸு, ரெட் கலர் கேபேஜி, இந்த மாதிரி நிறைய வகைகள் நான் வின்டர் காய்கறிகளை போட்டிருந்தேன். ஸோ அதுவும் இப்போது ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு. அதையுமே நட்டிருக்கேன். அதை விட பெரிய விஷயம் தக்காளி. நானும் எதுக்கும் சலைச்சவ இல்லைன்ற மாதிரி ஒரு செட்டு காய்ச்சி முடிச்சிருச்சு. ஸோ இன்னொரு செட்டு பூ விட்டு காய் வந்திருக்கு. இன்னொரு செட் பார்த்திங்கன்னா நேற்று தான் பிடுங்கி நல்லா ஊற்றி தண்ணி ஊற்றி நாற்றுக்கள் நட்டுருக்குறேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. எப்படியும் இந்த வாட்டி எனக்கு தக்காளி வாங்க வேண்டிய வேலை இருக்காது நான் நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளோட டிசம்பரெல்லாம் போத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் ராமர் கலர் டிசம்பர் பார்த்திங்கன்னா 8 அடி உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிது. ஸோ அடுத்த அறுவடைக்கு நம்ம மஞ்சள் அழகி ரெடி ஆகிட்டா நிறையவே பூத்துட்ருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் செடிகளில் நிறைய பூக்கள் இருக்குங்க. ஸோ இதை தான் அந்த வின்டர் காய்கறிகள். பார்ப்போம். இது என்னென்ன எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குங்க. இலைகள் எல்லாம் எது என்னென்ன காய்க்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அது காலிஃப்ளவராக கோஸா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பர்பிள் கலரில் இருக்கிற கோஸ் மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த இலை வித்தியாசமாகவே வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா லெட்டிவ்ஸு. அந்த குட்டி குட்டி நாற்றுக்கெலாம் தனியாக பிடிங்கி நட்டிருக்கேன். வழக்கம் போல் நம்மளோட அழகான க்ரீப்பர் கோல்டன் ஷவர் ஃப்ளவரு. ஸோ ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ அவங்க நல்லாவே பூத்து குலுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பீஸ் மாடி தோட்டத்தில் நிறைய வண்டுகள் வருது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. கூடவே அந்த பனித்துளியோட அந்த இதுவும் ஈரமும் மனசுக்கு உண்மையாகவே இதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். திருப்பியும் சொல்கிறேன், வேலண்டைன் டேவை சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களுக்கு யார் மேலெல்லாம் அன்பு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் இருங்க. எப்படி சொல்கிறது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நம்ம வீக்கெண்டுக்கு வந்துட்டோம். வீக்கெண்டுனால எல்லாருக்குமே ஜிங்கலாலா தாங்க, கரெக்டாக? ஸோ நிறைய பேருக்கு பெட்ஸ் பிடிக்கும், கரெக்டாக? நாய் பிடிக்கும், பூனை பிடிக்கும், குருவி பிடிக்கும். போய் சொல்லுங்கங்க ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு, தப்பு கிடையாது. நான் சொல்லிட்டேங்க. காலையில் என் டார்லிங்ஸ் எல்லாருக்குமே ஐ லவ் யூ, ஹாப்பி வேலண்டைன் டேன்னு இவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு இன்றைக்கி பூக்களையும் காய்கறியுமே நான் அறுவடை பண்ண வந்தேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு தீரா காதல்ன்றது ஒன்று இருக்குங்க. அதனால் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் டேயை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? வர நாட்களில் நான் இன்னும் நல்லா அழகழகான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இதுவும் நம்ம ஊரில் காய்க்குமான்ற காய்கறியெல்லாம் வேறு அறுவடை பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸும் உங்களுக்கு நான் போடுவேன். ஸோ அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா வீடியோஸும் நான் போடுறது உங்களுக்கு வரும். மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ இது நம்மளோட பட்டன் ரோஸ்லேயே நாட்டு ரோஸுங்க. நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் பூக்கும்போது. ஸோ அதுவும் இது. ஸோ இதெல்லாம் நம்ம பறித்து காய வச்சு டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அம்மா தான் எப்போவுமே சொல்லுவாங்க, ரோஜா பூவெல்லாம் பறித்து கீழே போட்டுறாத, அதை பறித்து காய வச்சு வை, அது நல்லது உடம்புக்கு, டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இப்போ அதை பறித்து சேகரித்து
காய்ச்சி வச்சிட்ருக்கிறேன் ஆவாரம் பூவையும் ரோஸையும். ஓகேவா? ஸோ எங்கள் மம்மிக்கு டீ குடிக்கிறதுக்கு ரோஸும் ஆவாரம் பூவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்மளோட தக்காளி காய்ச்சிட்ருக்கிற செடி. நல்லா இது பெங்களூர் தக்காளிங்க, நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது. ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் அறுவடையும் அதில் பண்ணியிருக்கிறேன் ஒரு 1/2 கிலோ போல். ஸோ இன்றைக்கி நம்மளோட அறுவடை இது தான். கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், கோவக்காய், கொஞ்சம் பூக்கள், கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவரைக்காய். ஸோ இன்றைய அறுவடை திருப்தியான அறுவடைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி வீக்கெண்ட்.